Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். சாம்பார் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதிலே மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்ல அருமையான சுவையா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 250 கிராம் துவரம் பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்ல குழைவா வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல குழைவா இருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டயத்துல ஒரு 20 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிக்கவும் பெருங்காயத்தூள் சேர்க்காம சாம்பார் நல்லா வாசமா இருக்கும். ஒரு பட்டை வத்தல் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியா அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம மாங்காய் புளி சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 முருங்கைக்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த துவரம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம். அதை குக்கரில் வேக வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு காய் எல்லாமே ஒரு 3/4 பதம் வேகணும். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3/4 பதம் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே மாங்காய் போட்டுட்டோம்னா மாங்காய் கரைஞ்சிடும், நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. இந்த டயத்தில் மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் சாப்பிட்றப்ப அப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போ ஒரு மாங்காய் கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமான மாங்காய் தான் எடுத்திருக்கேன், அதனால தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். புளிப்பு கம்மியான மாங்காய்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா முழுசா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் எதுவுமே கரையாமல் நம்மளுக்கு முழுசாக அப்படியே இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.